நண்பா குட் மார்னிங். இன்னைக்கு தேதி என்ன? 19 செப்டம்பர். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே இழந்தாச்சுன்னா இங்கே பார்க்கலாம். நீங்கள் இழந்தாச்சுன்னா நண்பா வருமானம் இல்லாதது தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய முயற்சியை ஒரு பக்கமும் நாங்கள் கைவிடலை. ஓகே, இப்போ கடைசியாக நம்ம வீட்டில் வந்து ஒரு மொத்தம் 3 மாடு தான் இருக்குது. மொத்தம் 6 மாடுகிட்ட வச்சுருந்தோம், 3 தான் இருக்குது. அதில் இப்போ இவர் தான் கடைசியாக பிறந்திருக்க கண்ணுக்குட்டி. இவர் தான் நம்ம வீட்டில் கடைசியாக இப்போதைக்கு இருக்கிறவர். பிறந்து ஒரு டை இங்கே பாடுறா தம்பி பையா. இவருக்கு பேர் என்ன? தம்பி பையா இங்கே பாரு, இங்கே இந்த பக்கம். அவருக்கு கால் சரியாக புரியல எங்கன்னு. வாட்டமான நல்ல கண்ணுக்குட்டி, ஆனால் செம்ம கண்ணுக்குட்டி. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நல்ல கண்ணுக்குட்டி. ஆனால் கால கண்ணுக்குட்டியாக போச்சு. ஓகே, இப்போ ரெடி பண்ணியாச்சு. வைக்க எல்லாத்தையும் அள்ளி கொட்டி குமிச்சு இருக்கு நண்பா. நம்ம சரியான மார்க்கெட்டிங் இல்லை, அது ஒரு முக்கியம். வந்து வெளியே கொடுக்கறதுக்கான இதில் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக, அது ஒரு தப்பு இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன பண்ண, இப்போதைக்கு இருக்கிறது இவ்வளோ தான். இவர் ஒருத்தர், அவர் ஒருத்தர். காலையில் நல்ல அழகான பூவை கொஞ்சம் ஓகே. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் இப்போ வளர்ந்து வர்றவங்க ஃபியூச்சரில். நேற்று ஒரு பயங்கர மழை நண்பா. மழை வச்சு காட்டுன்னு காட்டிட்டு, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, செம்ம மழை. ஓகே, இவர் நேற்று நான் அதை எடுத்தேன், கற்பூரவள்ளி. ஓகே, ஒரு கற்பூரவள்ளி நம்ம வீட்டில் பேயம்பழம் நண்பா. இது வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, என்னது, என்ன சொல்கிறது பேர், இப்போதைக்கு இவங்க தான் நம்ம வீட்டில் கடைசியாக வளரக்கூடிய ஜெனரேஷன். கொஞ்சம் ஹெவி மழை தான் நேற்று. ஆனாலும் கரண்ட் இப்போ நிப்பாட்டுறதில்லை நண்பா. நம்ம வீட்டில் வர இப்போ கரண்ட்டை நிப்பாட்டுறதில்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த மரம் வந்து சொல்கிறேன் நண்பா, இது பேர் மறந்துட்டு. இதுக்கு சாப்பிடுவாங்க, மஞ்சக்காமலைக்கு சாப்பிடுவாங்க. ஓகே, மஞ்சக்காமலைக்கு நேற்று பெஞ்ச மழையில் நடந்த குத்து இது. நேற்று பெஞ்ச மழையில் இதெல்லாம் இதாகிட்டு. ஓகே, அப்படியே உள்ள போவோம். இங்கே என்னென்னா, தென்னை மரம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு நண்பா நம்ம வீட்டில். ஆனால் அந்த குருத்து இதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், குருத்து வந்துட்டு அது நம்ம வீட்டில் நிறையாவே இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. எல்லா இடமும் மருந்து அடிச்சிடுறாங்க, நம்ம மட்டும்தான் மருந்து அடிக்கிறதில்ல. அதனால் குருத்து வந்துட்டு இதில் கொஞ்சம் தென்னங்காயும் வைக்க தொடங்கிட்டு. காய் நல்லாவே இருக்குது நண்பா, காய் சூப்பராகவே இருக்குது. 3 ஃபஸ்ட்டு இருக்குது. எலுமிச்சை இது நிறைய காய் வைக்கலை, ஆனால் ஒரு சிலது இருக்குது.
3 காய்கிட்ட கிடக்கு. ஓகே, இதெல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக இருக்குது. நேற்று நல்ல மழைன்னு சொன்னோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணியை பாருங்கள். எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு பாருங்க. இந்த குட்டையை நம்பிட்டு இது ஒரு பள்ளம் நண்பா. ஒரு நல்ல ஆழமான பள்ளம். இதில் நம்ம மீனே பிடிச்சிருக்கோம். பழைய வீடியோ நம்மகிட்ட இருக்குது. இதில் மீனே பிடிச்சிருக்கோம் நம்ம. இதுதான் மொத்த இதுக்கும் இதுக்கு மேலே மழை பெய்யக்கூடாது. பெஞ்சிச்சுன்னா நம்ம அங்கே வச்சுருக்க அந்த இது போயிடும். அதுக்குள்ளே நம்ம கிழங்கு வச்சுருக்கோம், கிழங்கு போயிடும். ஓகே, இதுதான் நண்பா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். ஏன்னா இது நிறைய நம்ம ஒன்று மார்க்கெட்டிங் மிஸ்ஸிங்னா நம்மளால் போய் அலைஞ்சி இது பண்ண பால் வந்து இங்கே கொடுத்துட்டு வர முடியல. அது ஒரு இது இருக்குது. வருமானம் ரொம்ப கம்மி நண்பா. வருமானம் தான் ரொம்ப ரொம்ப கம்மி. வருமானம் அங்கே தான் அதில் எல்லாமே பிரச்சனை. ஓகே, இன்னைக்குரிய வீடியோ இவ்வளோ தான். பார்ப்போம்.